திருநெல்வேலி மாவட்டம் மாங்கனரியில வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 2ஆம் தேதி ஒரு டீ கடையில பெராம்பத்து கிராமத்தை சேர்ந்த ஒரு டீ கடையில உட்காந்து எல்லாம் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. டீ குடிக்கும் போது வந்து ஒரு 3 பைக்ல வந்து பாத்தீங்கன்னா 6ல இருந்து 9 பேர் வந்ததா சொல்றாங்க. அவங்க வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா கண்மூடித்தனமா பெட்ரோல் குண்டியை வீசுறது மட்டும் இல்லாம அறிவால வெட்டி கொடூரமா செயல்பட்டதுனால இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் இறந்துடுறாங்க, 5 பேர் வந்து கொடுங்காயம் அடைகிறாங்க. அதுல இறந்ததுல வந்து பாத்தீங்கன்னா பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஜான் அப்படின்றவரும் இன்னொரு ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த திரிநாத் கட்டா அப்படின்ற நபர் 2 பேரும் இறந்துடுறாங்க. இதுல இந்த சம்பவத்துல ஈடுபட்டவங்க அவங்கள வெட்டி கொண்டாங்க இல்லையா, அந்த சம்பவத்துல ஈடுபட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே 2023ல நடந்த மாணவன் சின்னதுரை மீதான தாக்குதல்ல இருக்கிறவங்க தான். சோ இப்போ இதுல இருந்து என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, ஒரு பிரச்சனையில இருக்கிறவங்களை சட்டம் ஒழுங்கு பேணி காக்கணும்னா அவங்கள வந்து கண்காணிக்கப்படணும். தவறு செய்தவர்கள் இதனாலதான் இந்த தவறு செய்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் அவன் மீண்டும் ஈடுபடுறானா இல்லையா அப்படின்னு ஒரு காவல்துறை வந்து கண்காணிப்புல ஈடுபடணும். அப்படி ஈடுபடுறாங்களா கேட்டா நிச்சயமா நமது போலீஸ் வந்து ஈடுபடுறதே கிடையாது. சும்மா அப்பாவிங்களை போட்டு அடிக்கிறது, யூடியூப்ல எவ்வளவு வீடியோ போட்டானா அவனை தூக்கி உள்ள போடுறது, இந்த வேலையை தான் வந்து காவல்துறை செய்து கொண்டிருக்கிறதே தவிர இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, காவல்துறை சரியாக அவர்கள் பணியை செய்திருந்தாங்கன்னா நிச்சயமா இந்த பிரச்சனையை முன்கூட்டியே தடுத்து நிறுத்திருக்க முடியும். என்னன்னா ஒரு சாதி சம்பந்தமான ஒரு போஸ்டரை கிழித்ததாக சொல்லப்படுகிறது. அந்த கிழித்ததோட கோபத்தின் வெளிப்பாடு தான் இவங்க போய் வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து எப்படின்னா, நாங்குநேரி சம்பவத்தை போல ஏற்கனவே சாதி மோதல் பின்னணியில ஈடுபட்டவங்களை நம்ம கண்காணிக்கணும். காவல்துறை வந்து கண்காணிச்சு அவங்க மீது வந்து பாத்தீங்கன்னா அவங்கள ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்திருக்காது. அதே போல இந்த மாதிரி கயவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சாதி என்ற அடிப்படையில பழிவாங்கும் குணத்தோட செயல்படுறாங்க. இந்த பழிவாங்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தவறு. சரிங்களா? மனித தன்மையோட நாம நடந்துக்கணும். இரண்டாவது, அரசியல் தலைவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இளைஞர்களிடம் வந்து பாத்தீங்கன்னா சாதி வெறிய தூண்டுற மாதிரி தன் சமூகத்தோட விவரங்களை வந்து அவங்கள சொல்லி அவங்கள வந்து ஒரு சார்பு நிலையை சார்ந்ததாவே அவங்கள கொண்டு போறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நம்ம தலைவர்கள் வந்து வழி நடத்தணும் இளைஞர்கள்ல. குறிப்பா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாங்குநேரி சம்பவத்துல 7 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல 4 பேர் வந்து சிறார்கள், அதாவது சிறுவர்கள்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகார போட்டியில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒடுக்கி வைக்கணும், அடக்கி வைக்கணும் தான் நினைக்கிறமே கண்டி இந்த இடத்துல மனித தன்மையை மீறி செயல்படுறோம்ன்றதை யாருமே யோசிக்கிறது இல்ல. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா விசிக தலைவர் திரு திருமாவளவனை வரணும் அப்படின்னு சொல்லி மானாமதுரையில ஆகாஷ் இறந்தா இல்லையா, அவர் அப்பா சொல்றாரு அண்ணன் திருமாவளவன் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஜாதி பிரச்சனையா தான் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களே கண்டி இங்க மனித தன்மையோ மனித உரிமை மீறப்பட்டதாவே யாருமே பாக்குறது இல்ல. சோ அப்படி இல்லாம எல்லாரும் மனித தன்மையோடு நடந்துக்கணும் அப்படின்றத வந்து எஜுகேட் பண்ணணும். சோ இந்த இடத்துல வந்து சட்டம் ஒழுங்குன்றது வந்து போலீஸ் வந்து பாதுகாக்கணும். சாதி கடந்த மனித நேயத்துலதான் இது இருக்கு. பிணையில வந்தவங்க மீண்டும் கொலை செய்வாங்க, இது மாதிரி விஷயத்துல ஈடுபடுவாங்க அப்படின்றது முன்னாடியே அவங்க வந்து காவல்துறை கண்காணிக்கணும். இது போல கண்காணிச்சாதான் இந்த மாதிரி சாதி கொலைகள் நடக்காமல் தடுக்கப்படும் என்றுதான் என்னுடைய இந்த இடத்துல எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வாதம்.